வாங்க ஸ்ரீநாதன். ஓடி வாங்க, ஓடி வாங்க. 4 ஹவர்ஸ்ல இருக்கீங்க. மந்த்லிக்கு போயிடலாம் ப்ரோ. மந்த்லிக்கு போயிடலாமா? ஓகே குட். நான் மந்த்லிக்கு போயிட்டேன். சொல்லுங்க ஓவரால் என்ன ட்ரெண்டு? அப் ட்ரெண்ட் தான் ப்ரோ. அப் அப் ட்ரெண்ட். ட்ரெண்ட். அப் ட்ரெண்ட் லோ எங்க இருக்கு? அழகா மார்க் பண்ணலாம். சூப்பரா பண்ணலாம். சொல்லுங்க. நீங்க கர்சர் வச்சது கொஞ்சம் மேல ப்ரோ. 2019க்கு கொஞ்சம் ரைட் சைடுல. இதுவா? லாஸ்ட் ஃபிளிப் அதான் ப்ரோ. இதான் லோவா? அதான் லோ ப்ரோ. ஓகே மேல இது லோ ஃபிளிப் உடைக்க ஆயிடுச்சுல்ல. வரைக்கும். லோ உடைக்க மார்க்கெட் மேல தான் ப்ரோ. மேல. தட்ஸ் குட். நெக்ஸ்ட். அங்க மைனரா பிரேக் பண்ணியிருக்கா இல்லையான்னு தெரியல. ம். ஓகே. அதனால வீக்லி போயிடலாம் ப்ரோ. வீக்லி போயிடலாம். ஓகே குட். ட்ரெண்டாதான். வீக்லில இன்னும் அப் ட்ரெண்ட்ல தான் ப்ரோ இருக்கு. உடைக்கல அந்த பெரிய புல்லிஷ் கேண்டில் பிரேக் பண்ணல அந்த லோவை. ஸோ ம். அப்படிதான் இருக்கு அப்படியே. ஓகே. ஸோ ஸோ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் லெவல் அந்த மாதிரி ஏதாவது? ஏன்னா இது ஃபுல்லாவே என்னவா இந்த இருக்கு? அது ஃபுல்லாக இம்பல்சிவ் மூவாக இருக்கு ப்ரோ. ஓகே. மார்க்கெட் வந்து எங்கேயுமே ஃப்ளிப் கொடுக்கல பெருசாக மேஜராக. அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டிமாண்டாக வந்து இந்த பேரிஷோட ஒரு ரெட் கேண்டில் இருக்குல்ல ப்ரோ, அந்த இடத்துல தான் ரியாக்ட் ஆகி மேலே போயிருக்கான் மார்க்கெட்டு. அதையும் லோவாக மார்க் பண்ணிக்கலாம் ப்ரோ ப்ரோ வீக்லியில். எது? இதுவா? அது இல்லை, அதுக்கு லெஃப்ட் சைடு ப்ரோ. ஆ இதுவா? அதான். டேயில் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். டேயில் போய் பார்த்துக்கலாம் ப்ரோ. டேக்கு போயிட்டேன். டேல என்ன ட்ரெண்ட் இருக்கு? டேயில் டவுன் ட்ரெண்டாக தான் ப்ரோ இருக்கு. இந்த இது இந்த வரைக்கும் இடத்துல வந்துட்டு திரும்ப டெய்லியில் ஆல்ரெடி ஒரு டிமாண்ட்லனா ரெஸ்பெக்ட் ஆகி மார்க்கெட் என்ன இருக்கு? மேலே போயிருக்கு ப்ரோ. மேலே போயிருக்கு. ஃபர்ஸ்ட்டு இதுதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மேலே போனது இங்கே என்ன பண்ணியிருக்கு? இப்போ பிஏஎஸ் நடந்திருக்கா இல்லையான்னு தெரியல. இல்லை ப்ரோ, நடக்கல. ஃப்ளிப் தான் வச்சிருக்கு. சேம் ஹை வச்சிருக்கு ப்ரோ. இப்போ இது லோவா எடுத்துக்கலாம் கீழே இருக்குது. அதை வந்து அந்த விக்கை வந்து கிரீன் கலர் விக்கை வந்து ஹையா எடுத்துக்கலாம் ப்ரோ டேயில். ஓகே இது என்ன எடுத்துக்கலாம்? ராப் பேஸ் ரேலி பேஸ் ரேலியா என்ன எடுத்துக்கலாம்? அதை வந்து ஒரு டிமாண்ட் எடுத்துக்கலாம் ப்ரோ. டிமாண்ட் ஜோனாக இருக்குது. ஸோ இட் இஸ் கிளியர்டு லோ லெவலில் தான் இருக்குது. ஓகே வெல். ஸோ ஏன்னா டிபெண்ட்ஸ் அப்போ அந்த மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்ன. ஓவராலாக வந்து அப் ட்ரெண்ட் ப்ரோ. ஸோ இப்போ நல்லா வந்து டவுன் ட்ரெண்ட்ல வந்துட்டு திரும்பவும் அப்பா மாறி இருக்கு. ஓகே. யா, ஸோ இந்த இம்பல்ஸ் ஆல்மோஸ்ட் என்ன நடந்திருக்காரு செக் பண்ணுவா? ரீட்ரேஸ்மெண்ட்டை உடைச்சிருக்கான் ப்ரோ. உடைச்சிட்டான். செக் மேபி பண்ணுமா? 80% கிட்ட வந்துட்டான். செக் உடச்சிட்டா பண்ணணும். அப்போ மார்க்கெட் எங்கே வரும்? இந்த டிமாண்ட் லெவலில் தான் திரும்ப வந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. டிமாண்ட் லெவலுக்கு வந்துட்டு இங்கேருந்து என்ன பண்ணலாம்? ஷூட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஷூட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதானே பிளானு. அதான் பிளான் ப்ரோ. ஓகே. இப்போ கரண்ட் ட்ரெண்ட் என்ன ட்ரெண்டு? இப்போ கரண்டாக வந்து மேல இருந்து டவுன் ட்ரெண்ட்ல வந்துட்டு இருக்கு. இந்த லோவுக்கு வந்துட்டு இருக்கு ப்ரோ. டவுன் ட்ரெண்ட்லாம் வந்துட்டு லோக்கு வந்துட்டு இருக்கு. இப்போ கரண்ட்டாக டவுன் ட்ரெண்ட்னா ஹை அதான் ஹை ப்ரோ. அது இன்னும் பிரேக் பண்ணியிருக்கா விக்கி? பண்ணல. பிரேக் ஸோ பண்ணலை. அதான் ஹை ப்ரோ. ஹை இப்போ என்ன ட்ரெண்டு? லாஸ்ட் ஃப்ளிப்பு ஹை எது? இப்போ லாஸ்ட் ஃபிளிப் நடந்து நீங்க மார்க் பண்ணியிருக்க கீழே ஒரு ஹை இருக்கு பாருங்க ப்ரோ. இதுவா? அதான் ஹை. யா, இந்த ஹையை உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆகலாம்? மார்க்கெட் கீழே தான் வரலாம் ப்ரோ. இந்த டிமாண்ட் லெவல் வரைக்கும் வரலாம். வரலாம். ஓகேவா? ஸோ ஓகே ஒன்று ப்ரோ. இந்த இப்போ இம்பல்ஸுக்கு எங்கெங்கெல்லாம் ரீடெஸ்ட் எடுக்கலாம்? ஒன்று 618 ரியாக்ட் ஆகலாமா? இப்போ மார்க்கெட் ஒரு கட்டணம் மேலே போயிருக்கு. எதுக்காக? இந்த எதற்காக? லாஸ்டா நடந்த ஒரு டவுன் ட்ரெண்டோட இம்பல்ஸுக்கு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு கீழே வரலாம். இல்லை எக்ஸ்ட்ரீம்ல திரும்ப ரிஜெக்ட் ஆகி கீழே வரலாம். அப்போ இம்பல்ஸ் டு ரீடெஸ்ட்டுக்கு என்ன பண்ணுவேன்? ஹை டு லோக்கு ரீடெஸ்ட்மெண்ட் செக் பண்ணுவேன். ஸோ இந்த இடம் நமக்கு என்னது ப்ராப்பரான 618 நல்ல ரீடெஸ்ட்மெண்ட் ஒரு ஏரியாவா? ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா. ஓகே. இந்த ஏரியாவில் ரியாக்ட் பண்ணுறானா அப்படி இல்லாட்டி இந்த ஹையில் ரியாக்ட் பண்ணுறானான்னு பார்ப்போமா? ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட்டு 4 ஹவர்ஸ் போயிடலாம். 4 hours. ஓகே போயிட்டேன். ஸோ 4 ஹவர்ஸில் நான் இருக்கேன். ஸோ 4 ஹவர்ஸில் நான் இருக்கும்போது இந்த ஜோனை பொறுத்த வரைக்கும் நான் இது மார்க்கெட் நல்ல ஒரு சப்ளை ஜோனா இருக்கு ப்ரோ. நல்ல சப்ளை லெவலா இருக்கு. நிறைய மோஸ்ட் ஆஃப் த டைம் அதுல வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு மோஸ்ட் ஆஃப் மார்க்கெட். ஸோ டேர்னிங் அது நல்ல இங்கே தான் லெவலு. ரியாக்ட் ஆகிருக்கு. அதாவது 618 தான் மோஸ்ட் ஆஃப் டேர்னிங் ரியாக்ட் ஆகிருக்கு. 50% ஆயிருக்கா? இல்ல இல்ல, எதுவும் ஆகல. மோஸ்ட் ஆஃப் டேர்னிங் எங்கே ரியாக்ட் ஆகிருக்கு? 618ல 1 2 3 மோஸ்ட் ஆஃப் டேர்னிங் இங்கே ஆயிருக்கு. ஸோ 50% ரியாக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ட்ரேட் எடுக்கலாமா? எடுக்கக்கூடாது ப்ரோ.
எடுக்கக்கூடாது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் ரியாக்ஷன் எங்கே இருக்குது என்னுடைய 618 லெவல். பிகாஸ் ஆஃப் அதுக்கு தான் நம்ம வந்து 6 கான்செப்ட்னு சொன்னோம், கீ லெவல் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அந்த இடம் ஒரு கீ லெவலாகவும் ரியாக்ட் ஆகுதா? ஆகுது ப்ரோ. ஸோ நம்ம பார்க்கணுமா, ரைட்டா இல்லையா? ஸோ பார்த்தேன். இங்கேருந்து பட்டு பார்க்கும்போது என்ன ரியாக்ட் ஆகுற மாதிரி உங்களுக்கு தெரியுது? லைக் இங்கேருந்து பார்க்கும்போது ட்ரெண்ட் லைன் ஓகே ப்ரோ. என்ன ட்ரெண்ட் லைன் ரியாக்ட் கரெக்டாக ஆகுது? அந்த இடத்துல ரியாக்ட் ஆகுது ப்ரோ. சேனல் சேனல் ஒரு டச் 2 செட் தான் மச்சிருக்கு. மூணாவது அதை டச் எடுத்துக்கலாமா ப்ரோ? 618 மூணாவது டச்சும் பாருங்க. 1 2 3 2 டச்சஸ் வந்தாவே அது என்னது? ஓகே சேனல். ஓகே, இனிமே இங்கே போய் டச் பண்ண சேனலை ரியாக்ட் பண்ணி டச் பண்ணி கன்ஃபர்மேஷன் கிடைச்சா என்ன பண்ணலாம்? ரியாக்ட் செல் பண்ணலாம். ஸோ எடுக்கலாம் ப்ரோ. இந்த இடத்துல கன்ஃப்ளூயன்ஸ் நடக்குதா இல்லையா? நம்பர் 1 ஃபர்ஸ்ட் கன்ஃப்ளூயன்ஸ் என்ன? இந்த டவுன் ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனுடைய ரெசிஸ்டன்ஸும் 618 ரெசிஸ்டன்ஸும் என்னவாகுது? ஈக்குவல் ஜாயிண்ட் ஆகிற இடம். ஆக்ட் ஆகுது. ப்ளஸ் 618மே ரியாக்ட் ஆகுது. அப்போ மோர் தென் கன்ஃபர்மேஷன்ஸ் இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல எனக்கு என்ன வேணும்? செல்லிங் கன்ஃபர்மேஷன், கேண்டில் கன்ஃபர்மேஷன் எதுவும் வேணும்? இருந்தால் தான் ட்ரேட் எடுக்கணும். ஸோ இப்போதைக்கு ட்ரேட் எடுக்கலாமா? இல்லை ப்ரோ, இப்போதைக்கு இல்லை. அதேமாதிரி இந்த இடத்துல ஹை உடைச்சிருக்கா? ஹையை உடச்சிருக்கு ப்ரோ. உடைச்சிருக்கு. ஸோ ரைட் அண்ட் வாட்ச் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது? திருப்பி ரிட்டர்ன் மார்க்கெட் மேலே போடு. இங்கே கன்ஃபர்மேஷன் கிடைச்சா தான் என்ன செல் எடுப்போம் ப்ரோ. செல் எடுப்பேன். அப்படி இல்லாட்டி என்னுடைய எஸ்ட்ரீம் ஹையில் எக்ஸ்ட்ரீமில் ரைட்டா, இதுதானே எஸ்ட்ரீம் ஹை. அதான் ப்ரோ. ஒன்று இங்கே எடுக்கணும், அப்படி இல்லாட்டி இங்கே எடுக்கணும். இங்கே அந்த எக்ஸ்ட்ரீமில் கன்ஃபர்மேஷன் எடுக்கணும். மார்க்கெட் போயிட்டான், எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணுமா? கிடைக்கணும் ப்ரோ. ஸோ ரிஜெக்ஷன் ஆகுது, ஆனால் கன்ஃபர்மேஷன் இன்னும் கிடைக்கல ப்ரோ. கிடைச்சாதான் என்ன பண்ணும்? ட்ரேடுக்கு போகணும். தட்ஸ் இட். பிரேக் பண்ணிட்டான். 4வது டச். ஓகே ப்ரோ, பிரேக் பண்ணிட்டான் ப்ரோ. அந்த 618 ஓகே, பிரேக் பண்ணிட்டான். மார்க்கெட் எங்கே போக சான்சஸ் இருக்கு? இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ப்ரோ. இல்லாட்டி ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு திரும்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போகும். இப்போ எக்ஸ்ட்ரீம் போயிட்டு எங்கே வரணும்? எக்ஸ்ட்ரீம் போயிட்டு நம்மளோட 4 ஹவர்ஸ் அந்த லோவில் ஒரு டிமாண்ட் ஜோன் மார்க் பண்ணியிருக்கணும் ப்ரோ. அங்கே தான் வரணும். வரதுக்கு சான்சஸ் இருக்கு, ரைட்டா? இப்போ இதுக்கு வந்து வேலிட் இருக்கா? இல்லை, அதுக்கு வேலிட் இல்லை ப்ரோ. ஓகே, இப்போ இங்கே போகும்னு தெரியுது. இப்போ இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலாமா வேணாமா? ஒரு ரீட்ரேஸ் கொடுத்தா ட்ரேட் எடுக்கலாம் ப்ரோ. இப்போ வேணாம். ஓகே வெல், ஸோ மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஸோ எஸ்ட்ரீம் ஹை வித் தி ஜோன் லெவல் ஆஃப் இந்த ஏரியா. இந்த இடத்துல ரிஜெக்ஷன் நடந்தா என்ன பண்ணலாம்? செல்லுக்கு போகலாம் ப்ரோ. கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா ஃபைனலி கிடைச்சிருச்சு. என்ன பண்ணலாம்? ஓகே ப்ரோ, செல்லு போகலாம் ப்ரோ. ஐ ஷூர். ஆனால் இன்னும் டச் ஆயிருக்கா பாருங்க ப்ரோ அந்த ஜோனு. எஸ், கரெக்டான ஜோனில் தான் டச் ஆகிருக்கு. இல்லை, இங்கே இந்த கேண்டில் எதுவும் டச் ஆயிருக்கா? இப்படி பாருங்க, அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி பாருங்க. ரேலி பேஸ் ட்ராப் ஏன்னா டெய்லிக்கு போவா? இல்லை வேணாம் ப்ரோ, இது டச் ஆயிருந்ததுன்னா ஓகே. இந்த இடம் ஃபுல்லாகவே என்ன? ஓகே ப்ரோ. இந்த இடம் ஃபுல்லாகவே என்ன? அது சப்ளை ஜோன். சப்ளை ஜோனாக இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ப்ராபபிலிட்டி இருக்கு? செல்லிங் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான் ப்ரோ. ஐ ஷூர் டேக் ஏ செல் ஆர் நாட்? போகலாம் ப்ரோ, செல்லிங் போகலாம். ஸ்டாப்லாஸ் எங்க? ஸ்டாப்லாஸ் அந்த ஜோனுக்கு மேலே ப்ரோ. ஜோனுக்கு மேலே. டார்கெட்டு? ஓகே, டார்கெட் இந்த டிமாண்ட் ஜோன் வரைக்கும் வைங்க ப்ரோ. டிமாண்ட் வரைக்கும். ஐ ஷூர் டேக் என்ட்ரி? ஷோர் சார். ஓகே பார்ப்போம். ஸோ 1:2.5 டார்கெட்டு? ஆமாம் ப்ரோ. ஓகே பார்ப்போம். அடுத்த ட்ரேட் ஏதாவது எடுக்கிறீங்களா? இல்லை இப்போ இல்லை ப்ரோ, ரன் பண்ணலாம். ஸோ 1:1 கிட்ட ஆயிடுச்சா? அப்போ உடனே என்ன பண்ணும்? பார்ஷலாக புக் பண்ணிவிட்டு ஆட்டோவில் வச்சுருவோம் ப்ரோ. பார்ஷலாக புக் பண்ணிட்டு ஆட்டோவில் வச்சுருவோம். ஆட்டோவில் வச்சுணுமா? இப்போ ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் பார்க்கலாம் ப்ரோ. இன்னும் டச் ஆகலை ஜோனு. ஓகே, ரீட்ரேஸ்மெண்ட் பார்க்கணுமா? பார்க்கலாம் ப்ரோ. ஐலேருந்து லோக்கு என்ன பண்ணும்? சேர்த்து பார்க்கலாம் ப்ரோ. ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவா? ஆமாம் ப்ரோ, நல்ல பேஸ் ஜோன் இருக்குது. 618 ஆமாம் ப்ரோ. இங்கே சப்ளையாகவும் இருக்குது அண்ட் தென் 618 இருக்குது. ஸோ இந்த ஜோன் ஃபுல்லாகவே ரியாக்ட் ஆகுதான்னு பார்ப்போமா? அந்த ஜோன் ஃபுல்லாகவே மார்க் பண்ணிக்கலாம். ரியாக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா? இருக்கு. இப்போ கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க ப்ரோ. ஸ்பின்னிங் டாப்போட ஐயே பிரேக் பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். பிரேக் பண்ணியிருக்கு. போகலாம் ப்ரோ, இப்போ ஒரு என்ட்ரி போகலாம் ப்ரோ. ஐஷா பை என்ட்ரியா? ஷோர் ப்ரோ. இல்லை செல்லு. ஸ்டாப் லாஸ்? ஜோனுக்கு மேலே வைங்க ப்ரோ. டார்கெட் சேமா? டார்கெட் சேம் ப்ரோ. ஓகே
குட். ரன் பண்ணவா? ரன் பண்ணுங்க ப்ரோ. ஆர் யூ ஷூர்? ஷூர் ஷூர். இப்போ என்ட்ரியில் நிற்கிற மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா என்ன? இல்ல ப்ரோ, ரன் ஆகட்டும், ஹோல்ட் பண்றேன். ஹோல்ட் பண்ணுறீங்களா? யா. இன்னும் ஸ்டாப் லாஸ் என்ன ஆகலை? இன்னும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகல ப்ரோ. ஹிட் ஆகலை. இப்போ ட்ரேடை க்ளோஸ் பண்ணிருக்கீங்களா என்ட்ரியில், இல்லை எப்படி? இல்ல ப்ரோ, ஹோல்ட் பண்றேன். ஹோல்ட் பண்ணுறீங்க. அப்படி விசாரிச்சுன்னா எக்ஸ்ட்ரீம்ல திரும்ப எடுப்பேன். 1:1 ஹிட் ஆயிடுச்சா? ஹிட் ஆயிடுச்சு ப்ரோ. ஸ்டாப் லாஸ் ஆட்டோவில் பார்ஷியல் புக் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணிடுவீங்க? ஆட்டோவில் வச்சிருவோம் ப்ரோ. வாவ், வெல் டன். ஃபுல் டார்கெட் ரெண்டுத்துலையுமே ஹிட்டா? ஒன்று இங்கே நிறைய ஹிட் பேர் ப்ரோ. நினைப்பாங்க, இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட்டு ஹண்ட் ஆயிடுச்சு ப்ரோ, நீங்கள் எப்படி க்ளோஸ் பண்ணீங்க கேட்டால், நம்மளோட ரூல் படி என்ன, இங்கே ஸ்டாப் லாஸ் லெவலில் நம்ம தாண்டி மேனுவலா தான் ப்ரோ வச்சிருப்போம். ஸ்டாப் லாஸை தாண்டி என்ன பண்ணிடுவீங்க? கேண்டில் பாடி க்ளோஸ் வைக்கணும். பாடி க்ளோஸ் வச்சா மட்டும்தான் அந்த இடத்துல நான் வென்ட்ரி வெளியில் வருவேன் தேட. அதர்வைஸ் என்னோட ட்ரேட் என்ன ஆகிட்டு ரன் ஆகும். ஹோல்ட்ல தான் ஸோ இருக்கும். இப்போ நம்ம பிளான் படி செல்லிங் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு வெயிட் பண்ணோம்? இதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா பையிங் போகணும் ப்ரோ. பையிங்க்குனா ஓ ஓ. ஸோ அப்போ எனக்கு கன்ஃபர்மேஷன் என்ன பண்ணணும் நான்? கேண்டில் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணணும் ப்ரோ. ஸோ இப்போதைக்கு டிமாண்ட் ஜோனில் இருக்கா மார்க்கெட்டு? ஆமா ப்ரோ. இப்போதைக்கு எங்கே இருக்கு? டிமாண்ட் ஜோன்ல இருக்கு. டெய்லி டிமாண்ட்லாம் மார்க்கெட் இருந்துகிட்டு இருக்கு. பட் இன்னும் எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கா? கிடைக்கல ப்ரோ. கிடைக்கல. ஸோ கிடைச்சாதான் என்ன பண்ணுவேன்? ட்ரேட் எடுப்பேன். யா, இப்போ எடுப்பேன். ஃபைனலி டெய்லி டிமாண்டோடைய கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4 ஹவர் டிமாண்ட்லேயே மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு? என்ன இருக்கு? ஸ்ட்ரிக்ட் ஆயிருக்கு. ரியாக்ட் ஆயிருக்கா? கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சா? யா, இப்போ என்ன பண்ணுங்க? கிடைச்சிச்சு ப்ரோ. இப்போ ஒரு பை போலாம் ப்ரோ. ஆர் யூ ஷூர்? யா ஷூர். கொஞ்சம் லெஃப்ட் சைடு காமிங்களேன் ப்ரோ. கீழே. ஓகே ப்ரோ. ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்க? இந்த லோ வரைக்குமே இருக்கட்டும் ப்ரோ. அந்த லோ ஜோன் வரைக்கும் ரைட்டா? ஓகே ப்ரோ. டார்கெட் ஃபர்ஸ்ட் இந்த ஹைக்கு வைங்க ப்ரோ. 1:2 வருதான்னு பார்ப்போம். 1:2 இல்லை 1:3 இது வைக்க? அது வரைக்குமே வைங்க. ஓகே. இல்லாட்டி 1:2 வைங்க ப்ரோ. அந்த இடத்துல கொஞ்சம் ஜோன் நல்லா இருக்கு. அது ரியாக்ட். சரி ஓகே, அது வரைக்கும் இருக்கட்டும் ப்ரோ. மேஜரான ட்ரெண்ட் என்ன, அதுக்கேற்ற மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். யா. ஓகே. இந்த லோ வரைக்கும் மார்க்கெட் மேலே பிகாஸ் ஆஃப் இங்கே என்ன நடந்திருக்கு? 4 ஹவர்ஸ் வியூஸ் நடந்திருக்கு. ஸோ என்ன நடக்கலாம்? மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு ப்ரோ. ஓகே, ட்ரை பண்ணுவோமா? ட்ரை பண்ணுவோம். ஷூர். என்ட்ரி போட்டதுக்கு மார்க்கெட் கீழே வருது. அடுத்த ஒரு என்ட்ரி போடலாமா இல்லை ஹோல்ட் பண்ணுறீங்களா? இதே போடுமா? இல்லை வேணாம் ப்ரோ, ஹோல்ட் பண்ணுவோம். அந்த மைனராக ஒரு ஹையை உடைக்கட்டும், அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் பண்ணுவோம். ஸோ 1:1 ஹிட்டா? ஹிட் ப்ரோ. இப்போ ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேடிங்கா? ரிஸ்க் ஃப்ரீ ப்ரோ. ஸோ மார்க்கெட் கீழே வருது, எதுக்காக வருது? ரீடெஸ்ட்மெண்ட் அதுக்காக வருது ப்ரோ. இப்போ என்ன பண்ணுவோம்? லோ டு ஹை ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் பார்க்கலாம். ஓகே. ஸோ 50 to 60 50ல என்ன ஓகே. ரேலி பேஸ் ரேலி என்ன இருக்கு? அது ஒரு டிமாண்ட் ஜோன் ஆக்ட் ஆகும் ப்ரோ. ரேலி பேஸ் ரேலி என்ன ஜோன்? டிமாண்ட். இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கட்சி அடுத்த ட்ரேட் இருக்கலாமா? இருக்கலாம் ப்ரோ. ரிஜெக்ட் தான் ஆகுது. ஸோ பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட்டு லோவில் உள்ள டிமாண்டில் என்ன இருக்கு? ரியாக்ட் ஆகிருக்கு ப்ரோ. லோவே இட்டானே, லாஸ்ட் ஃப்ளிப்பு லோ இட்டானே. லோவில் உள்ள டிமாண்டில் என்ன இருக்கு? ஆமாம். ரியாக்ட் ஆகிருக்கு. ஹேங்கிங். கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோமா? வெயிட் பண்ணுவோம் ப்ரோ. என்ன பண்ணலாம் இப்போ? இன்னும் ஒரு கேண்டில் ப்ரோ. ஒரே கேண்டில் ரிஜெக்ட் ஆகுது. பட் இன்னும் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கா? கிடைக்கல ப்ரோ. இப்போ போகலாம் ப்ரோ. செகண்ட் என்ட்ரி ப்ரோ. எடுக்கலாமா? எடுக்கலாம் ப்ரோ. பையன்னு போகலாம். பை. ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்க? டார்கெட் எங்கே வைக்க? ஸ்டாப் லாஸ் இந்த ஜோனுக்கு கீழே வைங்க ப்ரோ. ஜோனுக்கு கீழே வச்சுட்டேன். டார்கெட்டு சேம் டார்கெட் ப்ரோ. சேம் டார்கெட் ரைட்டா? ஓகே, ரன் பண்ணவா? ஸ்டாப் லாஸ் ஓகே. ரன் பண்ணுங்க. ஸோ 1:1 ஹிட்டா? ஹிட் ப்ரோ. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? பார்சலா புக் பண்ணிட்டு ஆட்டோல வச்சிருவோம் ப்ரோ. அவ்வளோதான். எஸ். ஓகே ப்ரோ. ரீட்ரேஸ்மென்ட் வருது ப்ரோ. எதுக்கு வருது? இந்த இம்பல்ஸுக்கு ரீட்ரேஸ்மென்ட் வருது ப்ரோ. அதாவது என்னன்னா, ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர் இம்பல்ஸ் அண்ட் தென் ப்ராப்பர் ரீட்ரேஸ்மெண்ட் அகைன் ப்ராப்பர் இம்பல்ஸ் கம்மிங் டு த ப்ராப்பர் ரீட்ரேஸ்மெண்ட். ஸ்விங் லோக்கு ஸ்விங் ஹைக்கு என்ன பண்ணுவோம்? ஸ்விங் லோ டு ஹை வந்து ஃபெப் பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன வேணும்? 618ல இருக்கு ப்ரோ. 618 மார்க் பண்ணிக்கலாம் ப்ரோ. 618ல ரைட்டா?
ஏன் 50% வேணாமா? ஓகே ப்ரோ. ஆனா 600ல ரேட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்க்குறேன். 618ல ஒரு அந்த ஜோனாவே மார்க் பண்ணிக்குவோம். ஒரு ஜோன் இருக்குயா. சப்போர்ட்டும் இருக்கு. ஒரு சப்போர்ட் இருக்கு. கீ லெவலாவும் இருக்கு. ஆஃப்டர் தட் இன்னொன்னு என்ன இருக்கு? ட்ரெண்ட் லைன் இருக்கு ப்ரோ. ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரெண்ட் ஆக்ட் லைன் ஆகுது. ஸோ வெயிட் பண்ணி நிதானமாக என்ன பண்ணுவோம், அதுக்கேற்ற மாதிரி எடுக்கலாம். இந்த இடத்துக்கு வந்தால் ட்ரேட் எடுப்பேன். ட்ரேடு இருக்க ட்ரேடு கண்டினியூ பண்ணுவோம். ஸோ எகைன் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது. இந்த இடத்த பிரேக் பண்ண லோயர் லோ விரும்புது. வைக்குது. ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் இந்த இடத்த பிரேக் பண்ண விரும்புது. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்த எடுக்கிறேன். ஸோ இந்த இடம் என்னவா இருக்கு, கீ லெவலா இருக்கு. கீ லெவலாக இருக்குது. வெறும் கீ லெவலாக மட்டுமா இருக்குது? இல்ல கீ லெவல் ப்ரோ. அது ஒரு டிமாண்டாவும் இருக்குது ப்ரோ. ரீட்ரேஸ்மெண்ட்டோட 50% இருக்கா தெரியல என்னன்னு. ஒரு முறை பார்க்கலாம் ப்ரோ. ரீட்ரேஸ்மெண்ட்டோடைய 50% லெவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். எஸ், 50% லெவலாக இருக்குது. ஆனால் கீழே இம்பேலன்ஸாக இந்த பக்கம் இருக்குது. இதை கவர் பண்ணுமா அப்படிங்கிற அதான் விஷயம் ப்ரோ. தான். இப்போ என்ன பண்ணலாம், இங்கே ட்ரேட் எடுக்கலாமா? ட்ரேட் எடுத்தா ஸ்டாப் லாஸ் அதிகமா வரும், ரிவார்டு கிடைக்காது. பட் இங்கே ஏன்னா ஜோன் 618 கீழே தான் விற்கணும் ஸ்டாப் லாஸ். எஸ், 600 கீழே ஸோ வச்சு டார்கெட் அதுக்கேற்ற மாதிரி வைக்கணும். என்ன பண்ணலாம்? அதனால ரன் பண்ணுவோம் ப்ரோ. கீழே வந்தா ட்ரேட் எடுப்போம், இல்லாட்டி ஓகே நோ ப்ராப்ளம். இங்கே வந்தால் ட்ரேட் எடுப்பீங்க ரைட்டா? யா. ஆனால் ஆக்சுவலி நான் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண மாட்டேன். இன்கேஸ் நான் இங்கே ட்ரேட் எடுத்தால் ஸ்டாப் லாஸ் எப்போவுமே நம்ம கீழே தானே வைப்போம். ஏன்னா எனக்கு இங்கே கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஓகேவா, நான் இங்கே ட்ரேட் எடுப்பேன். இது என்னோட ட்ரேட். நான் இங்கே ட்ரேட் எடுப்பேன். ஸோ டார்கெட் அப்படிங்கிறது என்னுடைய டெஸ்டினேஷன் ஆஃப் த டார்கெட். ஏன்னா மார்க்கெட் இங்கே போகணும்னு எனக்கு தெரியும் ரைட்டா. ஏன்னா மார்க்கெட் மேலே தான். ஸோ கரண்ட்டாக அப்பில் தான் போயிட்டு இருக்கு ரைட்டா. ஆமா ஆமா மேல அப்ல தான் இருக்கு. ஓவரால் அப்ல தான் இருக்கு. ரைட்டா. ஸோ அதுதான் இட். ஓகே. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்போ இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஃபஸ்ட்டு ட்ரேடு எனக்கு 1:1 அடிச்சு ரிஸ்க் ஃப்ரீயாக மாறிடுச்சா? யா மாறிடுச்சு ப்ரோ. இப்போ எனக்கு இன்கேஸ் ஸ்டாப் லாஸ் அடிக்காத வரைக்குமே இது என்ன ஆகப்படுது, ட்ரேடு லாஸ் ஆக போகிறத எனக்கு ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேடாக மாறிடுச்சு ரைட்டா. இப்போ எனக்கு ட்ரெண்ட் லைனும் சப்போர்ட்டும் ஒரு இடத்துல ரியாக்ட் ஆகுது. ஸோ எனக்கு இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கிடைச்சா அடுத்த ட்ரேட் எடுப்பேன். பட் பிரேக் ஆயிடுச்சு. ஓகே. பிரேக் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு நோ ப்ராஃபிட் நோ லாஸ். நோ லாஸ். ஓகேவா. ஸோ இது வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஓகே, நோ இஷ்யூஸ். நெக்ஸ்ட் ட்ரேட் எங்கே அமையும்? இந்த ஓவரால் இம்பல்ஸ்க்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் செக் பண்ணுவோன்னா ஓகே ப்ரோ. செக் பண்ணுமா இல்லையா? செக் பண்ணணும் செக் பண்ணணும். செக் பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல அதுவும் பிரேக் ஆயிருக்கு. பிரேக் ஆகுது. ஆனால் டெய்லியில் ஐ நீட் டு கோ ஃபார் த செக் டு டெய்லியா. இந்த ஓவரால் இம்பல்ஸை நான் டெய்லியில் தானே பார்க்கணும். டெய்லியில் இன்னும் என்ன பண்ணல, டெய்லியிலையும் பிரேக் பண்ணிருக்கு ப்ரோ. இன்னும் டெய்லி கேண்டல் முடியல. யா ஓகே. முடியணும்னா முடிட்டோம். கொஞ்சம் வெயிட் பண்ணி நிதானமாக அடிக்கணும். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பார்க்கணும் ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவை டெய்லி கேண்டல் பிரேக் ஆகுதா இல்லையா. எஸ். ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட்டிங் வித் த ஏரியா லெவல். ஓகேவா. ஓகே. ஸோ இந்த ஏரியாவில் ப்ராபபிலிட்டி கிடைக்குதான்னு பார்ப்போம் ரைட்டா. இது டெய்லியில் நம்ம பார்த்ததுனால பாதி இது மூவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்க நம்ம பார்ப்போம். ஆமாவா இல்லையா. ஸோ எனக்கு இந்த ட்ரேட் நோ ப்ராஃபிட் நோ லாஸ். ஓகே. ஸோ எனக்கு நான் என்ன பண்ணுவேன், ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுவேன். ஸோ மார்க்கெட் லைட்டாக மேலே போகிற மாதிரி சிங்க்ரோனைஸ் பண்ணியிருக்கு ரைட்டா. இந்த இடத்த பிரேக் பண்ணி கீழே லெவலில் உடச்சி மார்க்கெட் மேலே போகிற மாதிரி சிங்க் பண்ணியிருக்கு. அப்போது இப்போ மேலே போகிறது இந்த இம்பல்ஸுக்கு என்னத்துக்காக போகலாம், ரீட்ரேஸ்டுக்காக போகலாம். ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்கும், இந்த லோவில் என்ன இருக்குது, ட்ராப் பேஸ் ரேலி என்ன ஜோன், டிமாண்ட் ஜோன். டிமாண்ட் ஜோன். இப்போ மார்க்கெட் மேலே போகுது. மேபி ரீடெஸ்ட் ஆகிட்டு எடுத்தது இன்னும் என்ன ஆகலாம், கீழே வரலாம். கீழே வரலாம் ரைட்டா. கீழே வரல. ஆனால் இங்கே ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன பண்ணியிருக்கு, இந்த இம்பல்ஸுக்கு ப்ராப்பராக ரீடெஸ்ட் ஆயிருக்கான்னு பார்ப்போம். இருக்கு ப்ரோ. ரீடெஸ்ட் ஆகி கீழே வந்திருக்கு. ஆனால் இன்னும் என்ன ஆகலை, லோக்கு வரல. இங்கே வந்தால் மட்டும் ட்ரேட் எடுப்போம். அந்த கீழே நம்ம வரைஞ்சிருக்க டிமாண்ட் ஜோனுக்கு வந்தால் மட்டும்தான் ட்ரேட் எடுப்போம். ஆனால் இந்த இடத்துல இப்போ என்ன பண்ணுது, பிஏஎஸ் கொடுத்துருக்கு, மேலே போகுது. 618 பிரேக் பண்ணி ஃப்ளிப் வச்சுட்டா மார்க்கெட் எங்கே போயிருக்கு சான்சஸுக்கு, அந்த ஹைக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு ப்ரோ. இப்போ இங்கே ரீடெஸ்ட்மெண்ட் கொடுத்தா மட்டும் என்ன பண்ணுவோம், பை எடுக்கலாம். பட் மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, ரீடெஸ்ட்டே கொடுக்காம மேலே போயிடுச்சு. மேலே போயிடுச்சு. பட் நம்ம ட்ரேட் இன்னும் இந்த ட்ரேடும் டார்கெட் எந்த ஒரு ட்ரேடுமே டார்கெட் எடுக்கல. ஸோ மார்க்கெட் ஹையை உடைச்சிட்டான். மேலே தான் போகிறோம். இப்போ எதுக்காக இவ்வளோ தூரம் வரலாம் செக் பண்ணுமா.
ஸோ ஆக்சுவலி அந்த அவனுக்கு வந்து ரீடெஸ்ட்காக வரும். யா. ரீடெஸ்ட்டுக்காக வரான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்விங்லேருந்து லோக்கு ரீடெஸ்ட்மெண்ட் செக் பண்ணுவோமா? ஆனால் இந்த இடத்துல ரீடெஸ்ட்மெண்ட்டை உடைச்சிட்டான். உடனே என்ன பண்ணுவோம்? மேஜர் ஸ்விங்லேருந்து என்ன பண்ணுவோம்? ரீடெஸ்ட்மெண்ட்டை ரீடெஸ்ட்மெண்ட் செக் அவுட் பார்க்கணும். பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தா இது என்ன வருது? ப்ராப்பரானது. அது 618 வித் கீ இது கீ லெவலு. லெவலு. ஓகேவா? எல்லாமே இருக்கா? யா. இப்போ என்ன பண்ணலாம்? ட்ரெண்ட் லைன் வர ஜாயிண்ட் ஆகுது ப்ரோ. அப் ட்ரெண்டுக்கு. யா. என்ன பண்ணலாம்? பை எடுக்கலாம் ப்ரோ. ஐ ஷுட் டேக் ஏ பை. யா யா. அது ஹையை உடைச்சிட்டான் மேலே. ஸோ எடுக்கலாம். ஸோ ஸ்டாப் அந்த லாஸ் எங்க? விக்கெட் கீழே வச்சுக்கோங்க. விக்கெட் கீழே. யா. டார்கெட்டு. சேம் டார்கெட் 1:2 வருது இல்லை ப்ரோ, அது போதும் ஓகே. ஃபர்ஸ்ட். ஸோ ரன் பண்ணுவோம். ஸோ ஆல் த பெஸ்ட். 1:1 ஹிட் ஆயிடுச்சா? யா ஹிட் ஆயிடுச்சு ப்ரோ. ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேடா? எஸ் ப்ரோ. ஃபைனலி எல்லா யா. ட்ரேடும் நீ டார்கெட்டு ஹிட்